இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். நேற்று இரவெல்லாம் ஓய்வெடுத்து ஒரு புதிய நாளுக்குள் நம்ம வந்திருக்கிறோம்ல. ஆண்டவர் கிருபையாக இந்த புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 145:9 கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் என்று வாசிக்கிறோம். The Lord is good to all. அவர் எல்லாருக்குமே நல்லவர் தான். எல்லார் மீதும் தயவுள்ள ஒரு ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். மிக தெளிவாக திருமறை சொல்லுகிறது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர்கிட்ட இந்த பார்ஷியாலிட்டி அவர்கிட்ட இல்லை. பணக்காரனை நேசித்து ஏழையை வெறுத்து விடுகிற ஆண்டவர் அல்ல. ஒரு சாரரை மீட்டெடுத்து அவர்களை உயர்த்தி மற்றவர்களை தாழ்த்துகிற ஒரு ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அல்ல. ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னால எல்லாமே சமந்தா. ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பதாக எல்லாருடைய வாழ்க்கையுமே விலையேற பெற்றது தான். ஒரே ஒரு ஆத்மாவுக்காக கூட ஆண்டவர் அக்கறைப்படுகிற ஒரு ஆண்டவர். எனவே தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். குறிப்பிட்ட மக்கள் மீது, குறிப்பிட்ட இனத்தின் மீது, குறிப்பிட்ட ஜனங்கள் மீது அல்ல. நம்ம பாவம் பண்ணாலும் கூட நம்ம மேல தயவுள்ளவராக தான் இருக்கிறார். நம் மன்னித்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய வழிகளைத்தான் ஆண்டவர் காட்டுகிறார். நம் மீது ஆண்டவர் வைத்த அன்பு மிக பெரியது. அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், கர்த்தர் அவனுக்கு ஃபேவர் பண்ணிட்டாரே, அவனுக்கு உயர்வை தராரு, என்னுடைய வாழ்க்கை உயர்வில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை தடுமாற்றமே, என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பாதாளமான ஒரு பாதை அல்லவா? நிறைய முறை நம்ம யோசிக்கிறோம்ல, என்னோடு கூட இருந்தவன் இன்னைக்கு எங்கேயோ உயர்ந்து போயிட்டானே, நான் இப்படி இருக்கனே. ஆண்டவர் அவனுக்கு மட்டும் அற்புதங்களை செய்து விட்டார், என்னை கைவிட்டு விட்டாரோ? அல்ல, நமக்கென்று ஒரு பாதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவன் எல்லார் மேலும் தயவுள்ளவர். நமக்கென்று வைத்திருக்கிற விசேஷித்த பாதையை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார். அதே போல மற்றதை பார்த்து ஆசைப்படுகும் போது அது நமக்கு கிடைக்காது. ஆனால் நமக்கென்று வைத்த பாதை மிகப்பெரியது. அந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னு ஆண்டவரையே சார்ந்து நிற்கும். ஆண்டவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். உங்கள் மீதும் தயவுள்ளவர், என் மீதும் தயவுள்ளவர். நமக்கென்று ஆண்டவர் தனித்துவத்தோடு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நம் மீது தயவுள்ளவர். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். நமக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. நீர் எல்லார் மீதும் தயவுள்ளவர். நீர் வெறுத்து விடுகிற தேவன் அல்ல. ஒருவரை நேசித்து ஒருவரை புறம்பே தள்ளுகிற ஆண்டவர் அல்ல. உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் எல்லார் மேலும் தயவுள்ள ஆண்டவரப்பா. எங்களையும் மீட்டெடுக்க வேண்டுமா கற்றோம். துக்க பாரங்கள் எல்லாம் நீக்கி விடுதலை தர வேண்டுமா கற்றோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை உயர்த்தி வைங்கப்பா. நீ தயவுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.